இந்த ப்ராஜெக்டோட யூனிக்கான விஷயமே என்னன்னா எகிப்தியன் ஸ்டைலில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வித்தவுட் சேயிங். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நிறைய கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஓகே, வீடு கட்டுறவங்களுக்கு டெஃபினட்டாக இது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா இது ஒரு பிளக் அண்ட் ப்ளே டெவலப்மெண்ட். எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறதுனால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வீடு கட்டி குடியேறணுனாலே பக்கத்தில் இருக்கிற கனெக்டிவிட்டிஸ்னால ரொம்பவே வேல்யூபிளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. டெஃபினட்டாக. ஹாய் மக்கள், எல்லாரும் இருக்கீங்க. வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காஷ், நம்ம நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்துருக்கோங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக தெரிஞ்ச லொகேஷன் தான் மகாபலிபுரம். மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் தாங்க. 10 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட பேர் கைரோ தாங்க. இந்த ப்ராஜெக்டோட யூனிக்கான விஷயமே என்னன்னா எகிப்தியன் ஸ்டைலில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்க கூட வாங்களேன், நிறைய மம்மி படம் பார்த்துருப்பீங்க, அங்கே இந்த மாதிரியான சிலைகள்லாம் பார்த்துருப்பீங்க. தெரியுதுங்களா, ஆர்ச்சோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிலை வச்சிருக்காங்க. ஆர்ச்சுமே கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க. அதாவது எகிப்தியன் ஸ்டைலில் தான் அவங்க ப்ரொமோட்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. வாங்க தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இந்த சூப்பரான ப்ராஜெக்ட்டை பற்றி சாரதா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம். நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. வாங்க ஃபாஸ்ட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி தெரியாதவங்களுக்காண்டி சொல்லிடுங்க, நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத. நான் தான் ஜனகன். நான் இந்த ஜாக்ஸ் ஃபார் ரியல்டர்ஸ் கம்பெனியோட எம்டி தான் நான். ஓகேங்க சார். சார், இப்போ சொல்லிடுங்க, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், சொல்ல தெரியுது எகிப்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்றது எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்க பூஜேரி ஜங்ஷன்லேருந்து 10 மினிட்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மகாபலிபுரத்தையும் திருக்கழுக்குன்றத்தையும் கனெக்ட் பண்ணுற ரோட்லேருந்து எக்ஸாக்ட் 1 மினிட் நம்ம மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராஜெக்ட் இங்கே உள்ள வரணும். ஸோ இந்த ப்ராஜெக்டை சுற்றி இருக்க லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி மெட்ராஸ் ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்கு. ஓகே, அது வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 மினிட்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க வரும்போதே பார்க்கலாம். ஓகே. இன்னொன்று SRS வித்யாமதி CBSE ஸ்கூல் இருக்கு. அதுவும் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இமீடியட்டா இருக்க சில லேண்ட்மார்க்ஸ் வந்து இந்த லொகேஷன்ல. ஓகே, இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேட்கலாம். சார், இப்போ சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஓவராலாக வந்துட்டு லேண்ட் ஏரியா எவ்வளோ, இதில் எவ்வளோ பிளாட் வந்து பிரிச்சிருக்கீங்க, எவ்வளோ பிளாட்ஸ் வந்து இருக்கு? ஸோ இந்த ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா 3.18 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ல வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 67 பிளாட்ஸ் இந்த லே அவுட்குள்ள இருக்கு. ஓகே. இந்த சைஸஸ் பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு பிளாட்ஸ் இருக்கு. வேரியஸ் சைஸஸ்ல இருக்கு. எல்லா பட்ஜெட்லையுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இங்கே வந்து பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், முக்கியமானது. இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இது எந்த மாதிரியான கிளைண்ட்டுக்குலாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரெல்லாம் இதை சூஸ் பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுவீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வித்தவுட் சேயிங். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நிறைய கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஓகே. ரெண்டாவது, ஏற்கனவே நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம், மக்கள் வந்து ஃபென்சிங்கில் போட்டு சிலர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ வீடு கட்டுறவங்களுக்கு டெஃபினட்டாக இது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா இது ஒரு பிளக் அண்ட் ப்ளே டெவலப்மெண்ட். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கனெக்ஷன்ஸுமே வந்து ரெடியாக இருக்கு. ஓகே, மட்டும் கட்டினீங்கன்னா போதும். ஏன்னா மற்ற லேஅவுட்ஸில் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இருக்காது, உங்களுக்கு ட்ரைனேஜ் இருக்காது, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் இருக்காது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சிங்கிள் ஹேண்டடாக ப்ரொவைட் பண்ணி தரோம். ஓகே, எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறதுனால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வீடு கட்டி குடியேறணுனாலே பக்கத்தில் இருக்கிற கனெக்டிவிட்டிஸ்னால ரொம்பவே வேல்யூபிளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. டெஃபினட்டாக. ஓகே, இப்போ சொல்லிடுங்க, இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லிடுங்க. ஸோ டு ஸ்டார்ட் வித், இங்கே வந்து நீங்கள் கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இஜிப்ஷியன் தீமில் பார்க்கலாம். பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து இஜிப்ஷியன் கலர் டச்சோட நாங்கள் பண்ணிருக்கோம். ஓகே, ஓகே. ஆமாம். இங்கே இப்போ நம்ம நிற்கிற இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இஜிப்ஷியன் ஸ்டாச்சூஸ் ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி வச்சிருக்கோம். ஓகே. இது வந்து நம்ம பார்க்குள்ள இருக்கு. இந்த பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மெடிடேஷன் அண்ட் யோகா டெக் இருக்கு, 8 வாக்கிங் வே இருக்கு, பேவ்டு வாக்வே இருக்கு. ஓகே. உங்களுக்கு ப்ராப்பர் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து நீங்கள் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாப் குவாலிட்டி பிளாக் டாப் ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இருக்கிறதா நீங்கள் விஷுவலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் டேரெக்டாக வந்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ இங்கே இருக்கிறதா நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லா அம்யூனிட்டிஸுமே ப்ராப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் வந்து ஃபியூச்சரில் வந்துருமாங்க சார்? ஸ்ட்ரீட் லைட் இன்ஃபேக்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்ல ஃபீஸஸ்ல பே பண்ணிட்டோம். ஓகே. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 20 டேஸ் டைம் லைன்ல யார் வந்தாலும் நீங்கள் வந்து EB கம்பா இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, அது இல்லாமல் நம்ம CCTV சர்வேலன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆமாம், உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா CCTV வந்துட்டு இருக்கு. ஸோ சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இடம் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாலுமே இந்த இடம் உங்களுக்கு தான். இந்த சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது. அது என்னென்னன்றதை கேட்டுக்கலாம். சார் சொல்லுங்கள், இப்போ இந்த கனெக்டிவிட்டிஸ் அண்ட் ப்ளஸ் டெவலப்மெண்ட் என்ன நல்லா இருக்குது அதை பற்றி சொல்லிடுங்க. ஸோ வெரி மேஜர் திங் வந்து மாமல்லபுரம் சேட்டலைட் டவுன்ஷிப். ஓகே. ஸோ இந்த சேட்டலைட் டவுன்ஷிப்பில் தான் நம்ம இருக்கோம். ரெண்டாவது சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட். ஸோ அதை நம்ம
நம்ம சைட்ல இருந்து 2 மினிட்ஸ்ல இருக்கு. ஓகே, அப்கமிங். ஆமாங்க, அது அப்கமிங் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்ப அது வந்து சென்னை ஃபுல்லா இருக்கவங்களுக்கு தெரியும். 122 கிலோமீட்டர்ஸ் மகாபலிபுரம்ல இருந்து எண்ணூர் வரைக்கும் அந்த ரிங் ரோடு வந்து கனெக்ட் ஆகுதுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வந்துட்டு வேற லெவலில் growth தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி தராங்க. அதையும் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க சார், இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ வராங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்றப்ப தேடி வருவாங்க ஆன்லைனில். அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய ரேட் என்ன, மார்க்கெட் ரேட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு? சரிங்க, மார்க்கெட் ரேட் பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க பிளாட்ஸ் எல்லாமே வந்து 2000 rupees 1700 rupees எல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாம் ஒரு நெகோசியேஷன் மார்ஜின் வச்சு பண்ணுவாங்க. நாங்க ஒரு கரெக்டான பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே 1500 rupees per square feet இப்போ வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸாக பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, 1500 rupees 1500 ரூபா ஒரு சதுர அடியோட விலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவே வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த ரேட்டில் வந்து லாங் பண்ணிக்கிற முடியும். அது உங்களுக்கு பிடிச்ச பிளாட், கார்டன் பிளாட்லாம் இருக்குங்களா? ஃபியூ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஓகே, எந்த அளவுக்கு சீக்கிரமாக வரீங்களா உங்களுக்கு பிடிச்ச பிளாட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற முடியும். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லணும். ஒன் டைம் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒன்று கால் பண்ணால் போதும். பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து இவங்களே பண்ணிடுவாங்க. ஓகேங்க சார், இப்போ சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அப்ரூவலாக வாங்கி வச்சிருக்கீங்க? சார், இது வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். இது இல்லாமல் ஓகே, எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு லீகல் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது அப்படின்னா பேங்க்ஸ் கூட எம்பேனல்டாக இருக்கும். புரியுது. நாங்கள் வந்து HDFC பேங்க் கூட எம்பேனல்டாக இருக்கும். இது இல்லாமல் IDBI பேங்க்லேயும் நாங்கள் வந்து லோன்ஸ் பண்ணி தரோம். ஓகே, ஸோ கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து. ஓகே, அவ்வளோதாங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியுமோ தெரிஞ்சுக்கிறாச்சு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு சார் வந்து ஸ்டார்டிங்கில் 1-2 சொன்னார் சார், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, இங்கே ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SRS ஸ்கூல், which is also a CBSE ஸ்கூல், GSS ஜெயின் CBSE ஸ்கூல், ஓகே, கேட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. காலேஜ்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காலேஜஸ் இருக்கு. ஒன்று வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ், சாய் யூனிவர்சிட்டி, அறுபடை வீடு இன்ஜினியரிங் காலேஜ், செட்டிநாடு இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், இது எல்லாமே சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அதே மாதிரி இப்போ அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்கு இல்லையா, கிராசரி ஐட்டம் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே சார் இருக்கு? சரி, நம்மளுக்கு எல்லாம் தெரியும் மகாபலிபுரம் ஒரு எஸ்டாப்ளிஷ் டவுன். இது இல்லாமல் திருக்கழுக்குன்றமும் ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் டவுன். ரெண்டு டவுன்லையுமே உங்களுக்கு தேவையான அத்தியாவசியம் எல்லாமே கிடைக்கும். அது எல்லாமே 2 to 10 மினிட்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. திருக்கழுக்குன்றம் போனோம்னா எவ்வளோ டைம் சார் ஆகும் இங்கேருந்து? மகாபலிபுரமும் சரி, திருக்கழுக்குன்றமும் சரி, 10 மினிட்ஸ்ல நம்ம சைட்ல இருந்து ரீச் ஆகும். ஓகே, ரெண்டுமே ரீச் பண்ணிக்கிற முடியும். திருக்கழுக்குன்றம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்லவே டெவலப்பான ஒரு ஏரியா தான். அங்கே எல்லா விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இதுக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம், ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், நான் டேரெக்டாக விசிட் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் விஷுவலில் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்துட்டு இங்கேயே இருக்குது இருக்கிறத மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம், பிடிச்சி போச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பினாக்கிள் ஹவுசிங் தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.